ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் வந்துட்டு அளவு எடுக்காம, ப்ளவுஸ வச்சே நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ் தைக்க போறோம். ப்ளவுஸ் அது மேல வச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அந்த ப்ளவுஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அயர்ன் பண்ணி நீட்டா வச்சுக்கலாம். ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்ச்சஸ் வந்துட்டு மிஸ் ஆகும். அப்ப கரெக்ட்டா வராது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு மேல வச்சிருக்கேன். இதுக்கு இந்த மெட்டீரியலுக்கு வந்து லைனிங் தேவைப்படாது காட்டன்னு. அதனால லைனிங் வேண்டாம். லைனிங் இல்லாமயே நான் அத தைக்க போறேன். இப்ப நம்ம கரெக்ட்டா அந்த ஷேப்பா அது வச்சாச்சு. துணிய நம்ம 2ஆ மடிச்சுக்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ்ல வந்துட்டு உயரம் தான் அளவு எடுப்போம். உயரம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அளவு எடுத்த ப்ளவுஸ விட ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு நானு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கீழ மடிச்சு தைப்போம் இல்லையா? அதனால எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கீழ விட்டுட்டு ப்ளவுஸுக்கு மேல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்துட்டு நம்ம கட் பண்ண அளவெடுக்க போறோம். ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு விட்டுட்டு தான் நம்ம அளவெடுக்க போறோம். ஏன்னா, அது தையலுக்கு போயிரும்.
அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கோம், அது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 இன்ச்சஸ் நார்மலாக எப்போவுமே நம்ம எப்படி அளவெடுப்போம் அதே மாதிரி 2 இன்ச்சஸ் வச்சு டபுள் சைட் இறக்கத்துலேருந்து எவ்வளோ நம்மளுடைய அளவு என்னன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ எங்கே நம்ம கை இறக்கம் இருக்கோ அங்கேருந்து உங்களுடைய அளவு என்னமோ